நீங்க பக்கத்துல இருந்து க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா தெரியும். மேசிவ் இன்ஜின். அப்படி ஒரு 5-6 பேர்டு 10 பேர்டு வந்தா கூட அந்த கம்ப்ளீட் பவர் லாஸ் ஆகாது. ஆனா இதுல என்ன பாசிபிலிட்டினா 2 இன்ஜின்லயும் பெரிய பெரிய மேசிவ் பேர்ட்ஸ், நல்ல இருக்கலே பிக்கர் சைஸ் பேர்ட்ஸ் வந்து நிறைய 1-2 இல்ல, ஒரு பெரிய கும்பலை வந்து மாட்டினா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இது ஒரு பாசிபிலிட்டி சொல்லலாம். 1:38 நினைக்கிறேன். 1:38 அந்த பிளைட் டேக் ஆஃப் ஆகி அது வந்து லண்டன் கேட்விக்ங்கிற ஒரு இடத்துக்கு போய் அடையணும். அதுக்கு போறதுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி அந்த ஏர்கிராப்டுக்கு ஒரு 50,000 லிட்டர் ஃபியூல் இருக்கு. அது முக்கியமான ஒண்ணு இந்த இடத்துல. என்னன்னா அந்த டேங்க்ல வந்து நிறைய ஃபியூல் இருக்குங்கிறதா உண்மை. அது வந்து இந்த விபத்தை இன்னும் மோசமாக்கி இருப்போம். இது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க 600 அடி மேல போயிருக்காங்க. போன உடனே சடன் மோஸ்ட் லைக்லி 2 இன்ஜின் பவர் லாஸ். 2 இன்ஜின் பவர் லாஸ் வரவே வராதுன்னு நம்ம பல நிகழ்ச்சிகளை பல பேர் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த 2 இன்ஜினுமே ஜிஇ இன்ஜின், வெரி வெரி ரிலையபிள் இன்ஜின். அதே மாதிரி இன்னைக்கு வெதர் ஃபோர்காஸ்ட் அந்த இது பார்த்தேன், எல்லாமே பார்த்தேன். அஹமதாபாத்ல என்னென்ன இருக்கு, எப்படி விண்ட் இருக்குன்னு எதுவுமே தப்பா தெரியல. எல்லாம் நார்மலா இருக்குது. கிளியர் வெதரை வந்து நம்ம வந்து பிளேமே பண்ண முடியாது. ஏன்னா சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா டெல்டா ஏர்லைன்ஸ் ஐ திங்க் 1985ல ஜஸ்ட் நல்லா தான் வந்துட்டு இருந்தது. ஜஸ்ட் பிஃபோர் லேண்டிங் இதே மாதிரி வந்து அப்படி கீழே விழுந்துருச்சு. அது வந்து காரணம் என்னன்னா மைக்ரோ பஸ்ட். அது வந்து பேட் வெதர்னால நடக்கும். அது மாதிரி இது வெதர் ரிலேட்டடா நிச்சயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வெதர் வந்து எந்த விதத்திலயும் அட்வர்ஸ் வெதர்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. டெஃபினட்டா வந்து 2 இன்ஜினுமே ஒரே நேரத்துல போகவே போகாது. ஏன்னா 2 இன்ஜின் வந்து செப்பரேட் கண்ட்ரோல், 2 செப்பரேட் கார் மாதிரி. 2 காரும் ஒரே சமயத்துல ஒரே நேரத்துல பிரேக் டவுன் ஆகாது.